அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸு. இது லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி இதற்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். போத் 11th and 12th அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் தமிழில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து 1 மார்க்ஸ்க்கு இது எல்லாமே 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ படிச்சிருப்பீங்க. ஆஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. படிக்கலாம் கட்டாயமாக இது எல்லாமே படிச்சிருங்க. நகரம் 10 வெள்ளை வைரமாகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. நிறைய டைம் பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை தொன்மம் விளக்குக. எத்திசீலம் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸு. அதுக்கடுத்து இயல்பு வழக்குகளை கலையில் வழக்குகளாக மாற்றுபவை எழுத்தாணியின் வழிகள் இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டம் சான்று தருக. அதுக்கடுத்து 7 மார்க் கொடுத்துருக்காங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கலைச்சொல்லாக்கம் தருக இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து படத்திற்கு பொருந்தமான பின்வரும் திருக்குறளின் விடுபட்ட இரங்கலை பூர்த்தி செய்க. இது நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது. ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரு ஆஃப் இயர்லி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இதே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுதுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீற்றி எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய் என்று சிற்பி கூறுவதன் பொருள் யாது. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழந்தி கூறுகிறார். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும். நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெருப்பெடுத்தீர்கள். இதெல்லாமே படிச்சிருக்கலாம். மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிட தமிழருக்கு செய்திகள் உருவாக்கி தருக. தாய்வழி குடும்பத்தின் குறித்து பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்களை விவரி. அதுக்கடுத்து ஏகதேச உருவகானை சான்றுடன் விளக்குக. உடம்படு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குள் பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படிங்கிறத பற்றி அணி என்ன அப்படிங்கிறத விளக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கிய பாட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பழமொழி இதெல்லாமே அமைத்து வாழ்க்கை நிகழ்வில் எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேஞ்சபிள் தான், எப்போ வேணாலும் இது வேணாலும் மாற்றலாம். அதை வந்து பார்த்து வச்சுங்க என்ன மாதிரி பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. இந்த 43 கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காது கேளாதவர்களுக்கான மாற்று வினா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. இந்த 43 அதிலே கொடுத்துருக்காங்க. அது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஆன்சர் பண்ண தேவை. அதுக்கடுத்து 6 மார்க் கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. அதுக்கடுத்து நெகிழி தருவத்து நிலைத்தை நிமிர்த்து. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞரினும் கூற்றினை சான்றுடன் கட்டுரைக்க. அதுக்கடுத்து கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனித பண்பு. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. அதுக்கடுத்து அடிப்பிறாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. சினம் எனும் முடியும் குரல். அதுக்கடுத்து தெய்வம் மாலை அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒருமையுடன் என தொடங்கும் மனப்பாட பாடல். இதெல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படிச்சிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.